ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரையை வச்சுட்டு அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யலாம். தேங்காய் எண்ணெயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வாய்ப்புண்ணெல்லாம் குறைக்கும். அதுக்காக இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகும், அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்ச உடனே 4 பல்லு பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இதுலேயே 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக பெருங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ பார்த்துட்டு கட் பண்ணிடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலே போட்டுடலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதுலேயே நான் ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நம்ம இந்த சாம்பாருக்கு புளியெல்லாம் எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. அதனால் நம்ம தக்காளி மட்டும்தான். அதனால் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துக்கணும். பாருங்கள், கரிஞ்சி கொத்தி கீரை இல்லைன்னா மணத்தக்காளி கீரை அப்படின்வாங்க. இதில் பச்சை பச்சை காயெல்லாம் இருக்கும். அந்த காயெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா புளிக்குழம்பு வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த பழத்தெல்லாம் நம்ம வெறும் வாயிலேயே சாப்பிட்டுக்கலாம். இது வாய் புண்ணு, வயிற்று புண்ணெல்லாம் குறைக்கும். இதை நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம போடும் போது நிறைய கீரை இருந்த மாதிரி இருந்தது. வதக்கினோன்னு கம்மியாயிரும். இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ பண்ணி எடுத்துருங்க. கரெக்டாக இருக்கும். இந்த பருப்பை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இதில் நான் 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது சாம்பார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தளதளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லேசாக கொஞ்சமாக ஒரு கரண்டி அப்படி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே மசாலா என்னென்ன போட்டு அரைக்கலான்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். இதில் 2 சில்லு தேங்காவை போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இதில் மல்லி இலை இருக்குது இல்லைங்களா, சும்மா ஒரே ஒரு இனுக்கு மட்டும் எடுத்து இதில் போட்டு மறுபடியும் ஒரு சுற்றி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம போட்ட கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு, நல்லா மலர்ந்து வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதையும் இதில் போட்டுக்கலாம். இந்த மிக்சியிலேயே கொஞ்சமாக ஒரு 50 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். ஒரு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆடை படிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டாலே இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை என்ன பண்ணலாம், நல்லா ஒரு கலக்கிட்டு இப்போ இந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், சூப்பரான அரைச்சி விட்ட மணத்தக்காளி சாம்பார் நல்லா ஜம்முன்னு சூப்பராக கசப்பே இல்லாமல் நல்லா செஞ்சாச்சு. இது நல்ல ஒரு ஹெல்த்தியான சாம்பார் அப்படிங்கிறதுனால வயிற்றுப்புண்ணு, வாய்ப்புண்ணு எல்லாமே நல்லா குறையும். அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்க பசங்க எல்லாருக்குமே நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.